அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். விவசாயம் செய்கிறது இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு சிரமமான சூழ்நிலையில் ஒரு மனித மிருகம் செஞ்சுக்கிற வேலையை பாருங்கள். அது மனுஷன் போர்வையில் இருக்கக்கூடிய மிருகம். அந்த மிருகம் பாருங்கள் என்ன பண்ணுறது பாருங்கள். தன்னுடைய பிள்ளையினுடைய கழுத்தை முறிக்கிற மாதிரி ஒரு பயிரை பாருங்கள், ரெண்டு பக்கமும் அப்படியே ஒடிச்சி அப்படியே போட்டுனே போயிடுது பாருங்கள். இது எவ்வளோ பெரிய, அதாவது ஒரு விவசாயம் பண்ணுறவங்க எவ்வளோ சிரமத்தில் பல்வேறு கஷ்டத்துக்கு இடையில் என்ன பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. இருந்தாலும் தன்னுடைய சொந்த நிலத்திலே பயிர் வச்சுக்கக்கூடிய பயிர் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை பாருங்கள். அது என்ன சாப்பாடு சாப்பிட்ற ஒரு கழுதையா இல்லைன்னா மிருகம்னு தெரில பாருங்கள். அப்படியே மனசே பதறுது பாருங்கள். இப்படி அப்படியே தொடர்ச்சியாக இந்த மாதிரி பூராவும் ஒரு எவ்வளோ தூரம் பாருங்கள். அந்த பயிரை உடச்சி விட்டு போயிது பாருங்கள். அந்த மிருகம் இந்த எந்த நிலைமைக்கு தான் அது போகும், கை கால் அதுக்கு இருக்குமா, விளங்குமா? கடவுள் ஒன்றே தண்டிக்கிற மாரியாக இருந்தால் இந்த காரியத்தை செய்வானா? இங்கே பாருங்கள். அதனால் உலகத்தில் விவசாயம் பண்ணுறவங்களுடைய நிலைமை பரிதாபமாகுது. இயற்கை சூழலால் பல விதமான பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அது இல்லாத நல்ல ஒரு தன்மை இல்லாத, மனித தன்மை இல்லாத சில மிருகங்கள் என்ன பண்ணுது, இந்த மாதிரி பயிரை செய்து பாருங்கள். அது நாங்கள் பண்ணிச்சு பயிர் யாருக்கு எந்த விதமான இறைஞ்சலை கொடுத்ததா என்ன? ஒரு மனித தன்மையற்ற காரியத்தை யாராவது செய்வானா? கடவுளை நீ தாண்டா அவனுக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும்.